வணக்கங்க. நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 32. இந்த எபிசோடோட டைட்டில் ஏரிஒளி வீரன். கொற்றவன் அதியரோட வாரிசுங்கிறதும் அதிய நாட்டோட இளவரசன்கிறதும் அங்க பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. மூவேந்தர்கள் இரும்பிடத்தலையன், வெற்றிவேல் சென்னி, வஞ்சி பொறையன், மோகூர் பழையன், பிட்டங்கொற்றன், பித்தர், பொற்கையர்னு அவன் சந்திச்ச பலரும் வியப்போட மலை உச்சியை பார்த்தாங்க. அவன் அவங்க கிட்ட நடந்துகிட்ட விதமும் அவனை நடத்தின விதமும் எல்லாருக்குள்ளேயும் ஞாபகம் இருந்தது. அதிக இளவரசனா இருந்துட்டு எவ்வளோ எளிமையாவும் பொறுமையாவும் அவன் நடந்துகிட்டான்னு நினைச்சப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. கொற்றவன் லாஸ்டா சொன்னதை கேட்டு அதியர் மனசுல ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு தோணுனதும் உடனே அவர் இளங்கோவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் 2 குதிரைகள்ல தாவி ஏறி அந்த மலையை பார்த்து போனாங்க. இளவரசர் என்ன செய்ய போறாரு, என்ன முடிவு அதுன்னு அதிக வணிகரான நெடுங்கீரனார் பரபரத்தாரு. நெடுவேலும் அழிசியும் கூட அடுத்து அங்க என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. மூவேந்தர்களும் அந்த இளைஞனோட பேச்ச மனசுல போட்டு மென்னபடியே அங்க பார்க்க திரும்பவும் அவன் மலை உச்சியில தெரிஞ்சான். அப்போ கொற்றவனோட குதிரை மலை மேல இருந்து தன்னந்தனியா கீழே இறங்கிட்டு இருந்தது. கீழே இருந்து அவனை பார்த்துட்டு இருந்த எல்லாரையும் புன்னகையோட பார்த்த கொற்றவன், தமிழர்களே, நாம ஒன்று கூடணும். தனிச்சிருக்கிறது வேணும்னா புலியோட பலமா இருக்கலாம், கடல் வேணுமானா மீனோட பலமா இருக்கலாம், அம்பும் வில்லும் மட்டுமே வேடனோட பலமா இருக்கலாம். ஆனா இப்ப 3 உயிர்களுக்கும் ஒரே நேரத்துல குந்தகம் வர இருக்கு. அதனால நாம ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் நமக்கு எதிர்காலம். அந்த எதிர்காலத்தை பார்த்து நீள்ற பாதையில இருள் சூழ்ந்திருக்கு. அந்த இருட்டை நீக்கிற சுடரா என்னோட முயற்சி இருக்கட்டும்னு கொற்றவன் கீழே குனிஞ்சு குடுவை ஒன்ன கையில எடுத்து அதை தன்னோட தலைக்கு மேல கொண்டு போய் அதுல உள்ள ஏதோ லிக்விட் மாதிரி இருந்தத மேல ஊத்திக்கிட்டான். அந்த லிக்விட் என்னன்னா தீப்பிடிச்சு எரியிற ஒரு வகை மூலிகை எண்ணெய். கொற்றவன் அதுல நனைய ஆரம்பிச்சான். அதை பார்த்த எல்லாரும் திடுக்குன்னு ஆயிட்டாங்க. இரும்பிடர் தலையனும் வெற்றிவேல் சென்னியும் வஞ்சி பொறையனும் கொற்றவன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சதும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மலையை பார்த்து கிளம்பிட்டாங்க. அதியரும் இளங்கோவனும் அப்ப மலையோட பாதியை கிராஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரம் முழுசா எண்ணெயில நனைஞ்ச கொற்றவன் அதே புன்னகையோட, இது காலம் எனக்கு போட்ட கட்டளைன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கும் மூவேந்தர்களோட கூட்டுப்படை ஒப்பந்தம் வர்றதுக்கும் என்ன நானே பலி கொடுத்துக்கிறேன். இது கொற்றவைக்கு நான் கொடுக்கிற பலி. அவ மனசு குளிர்ந்து போவா. கொற்றவையை மீறினா மூவேந்தர்களும் அழிஞ்சு போகட்டும். தமிழர்களே, நான் இங்கேதான் இருப்பேன். தமிழகத்துக்கு என்னைக்கும் காவலா நான் இருப்பேன்னு புன்னகையோட கீழே இருக்கவங்களை பார்த்து சொல்லிட்டு வடக்கு பார்த்து திரும்பின கொற்றவன் தன்னோட ஒத்த கைய வடக்கு பார்த்து நீட்டினான். அந்த கையோட சுட்டு விரல் கூர்மையா வெளியில வந்து நின்னுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த தீப்பந்தத்தை தன்னோட காலால தட்டி மேல வர வச்சான். அது தட்டின வேகத்துல அப்படியே சுத்தி வந்து அவன் மேல வந்து விழுந்துச்சு. கொற்றவனோட உடம்புல தீ பிடிச்சிச்சு. அவன் எரிய ஆரம்பிச்சான். அந்த காட்சியை கீழே இருந்து பார்த்த எல்லாரோட மனசும் பதைக்க ஆரம்பிச்சுது. மலை ஏறும்போது இதை பார்த்த அதியரும் இளங்கோவும் கதற ஆரம்பிச்சுட்டாங்க. வெற்றிவேல் சென்னியும் இரும்பிடத்தலையனும் வஞ்சி பொறையனும் அப்பதான் மலை கிட்ட வந்திருந்தாங்க. கொற்றவன் தீ பிடிச்சி எறிகிற தன்னோட உடம்பு கொடுக்கிற வலிய கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அப்பவும் புன்னகிச்சிட்டு இருந்தான். அவன் ட்ரெஸ் எல்லாம் கருகிச்சு, உடம்பு தோல் கருகிச்சு, முடியெல்லாம் கருகிச்சு, தோல் கழண்டு எலும்பு கூடு தெரிய ஆரம்பிச்சுது. அவன் உதடுகள் வெந்து போற வரைக்கும் அந்த புன்னகை மட்டும் மாறவே இல்லை. அந்த மூலிகை எண்ணெய் பெரிய சக்தி உள்ளது. எதையும் சில நொடிகள்ல சாம்பலாக்கிடும். மூவேந்தர்களும் வேர்வையோட எச்சில் முழுங்கி மலை உச்சியில எரிஞ்சிட்டு இருக்க அவனை பார்த்தாங்க. அதை பார்த்த அதிய நாட்டு வடுகர்களோட உடம்பு நடுங்குச்சு. அவங்கெல்லாம் அழுதாங்க. மண்டி போட்டு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. செல்வங்கள் நிறைஞ்ச யானைகள்ல வந்து நிக்கிற கிராம வீரங்களோ அந்த காட்சியை பார்க்க முடியாம அழுகையோட தலை குனிஞ்சுக்கிட்டாங்க. வடுகர்களை எதுக்க ஒண்ணு கூடி ஆதரவில்லாம தெரிஞ்ச தங்களுக்கு பக்க பலமா இருந்து போர் பயிற்சி கொடுத்து வியூகம் அமைச்சு கொடுத்து சரியான நேரத்துல படைபலம் கொடுத்ததுன்னு எங்கிருந்தோ வந்து ஆசானா தங்களுக்கு விளங்கின கொற்றவன்
இப்ப தண்ணியே கொடுத்ததை பார்க்க முடியாம தலை குனிஞ்சு அவங்க அழுதாங்க. பெருங்கோவும் இளங்கோவும் உச்சிக்கு போனப்போ அங்க எரிஞ்சிட்டு இருக்க கொற்றவனை நெருங்க நினைச்சாங்க. ஆனா அவனை யாரும் நெருங்கிடக்கூடாதுன்னு தன்னை சுத்தி நெருப்பு வளையம் ஒன்ன முன்னாடியே கொளுத்தி விட்டுருந்தான் அவன். பெருங்கோ அதியர் அந்த திக்குக்குள்ள பாயிரத்துக்கு போக இளங்கோ அவரை பிடிச்சி தடுத்து நிறுத்தினான். எரிஞ்சிட்டு இருக்க கொற்றவனை பார்த்து அதியர் அலர்னாரு. தம்பி, நானே உன்னை கொன்னுட்டேனேடா தம்பி, உன்னை சுதந்திரமா விட்டிருந்தா வாழ்ந்திருப்பியடா தம்பி, தங்கமே, தமிழ் நிலத்துக்காக தியாக சுடர் ஆயிட்டியடான்னு வாயில எச்சில் ஒழுக கதர்னவரு மண்டி போட்டு மண்ணை வாரி தன்னோட தலையில அடிச்சு அழுதாரு. தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட தம்பி எரிஞ்சிட்டு இருக்கதை பார்த்த இளங்கோ பார்க்க முடியாம கண்ணீரும் கதறலுமா இருந்தான். வெற்றிவேல் சென்னியும் இரும்பிடர் தலையனும் வஞ்சி பொறையனும் உச்சிக்கு போய் அந்த காட்சியை பார்த்து மனசொடிஞ்சு போனாங்க. பிடர் தலையனோட கண்ணுல தண்ணி வழிஞ்சது. சென்னி எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம அவனை பார்த்தான். பொறையனோட கலங்கின கண்ணுல தீ எதிரொலிச்சுது. கொற்றவன் முழுசுமா எரிஞ்சான். அவன் நரம்புகள் அழிஞ்சு உயிர் பிரிய ஆரம்பிச்சுது. அப்பவும் கூட அவன் நின்ன நிலையில இருந்தான். அவன் மனசுல இருந்த உறுதியும் கொள்கையில இருந்த வைராக்கியமும் அவன் உயிரை நெருப்பு குடிக்கும் போது கூட அவனை மண்டியிட விடல. வீரியமா இருந்த மூலிகை எண்ணெய் அதிக இளவரசனை மெதுவா எலும்பு கூட மாத்த ஆரம்பிச்சிருந்தது. அதியரோட அழுக சத்தம் மூவேந்தர்களையும் படை வீரர்களையும் பதற வச்சது. அன்னைக்கு மொழிபெயர் தேசமே கண்ணீர் விட்டு அழுதுன்னு தான் சொல்லணும். பல நாழிகை கழிஞ்சது. பத்திட்டு எரிஞ்ச நெருப்பு அணைஞ்சு போயிருந்தது. எந்த இடத்துல அவன் நின்று எரிஞ்சானோ அந்த இடத்துலயே கொற்றவன் எலும்பு குவியலா குவிஞ்சு கிடந்தான். அவன் கிட்ட லாஸ்ட்ல இருந்ததெல்லாம் நித்திலவல்லி வாங்கி கொடுத்த வாள் மட்டும்தான். மற்றதையெல்லாம் அவன் கிட்ட இருந்தது எல்லாமே முன்னாடியே கிராம வீரங்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருந்தான். வெற்றிவேல் சென்னியும் இரும்பிடர் தலையனும் வஞ்சி பொறையனும் அவன் எலும்பு குவியல் முன்னாடி வந்து நின்னாங்க. பெருங்கோ அதியமான் மயங்கின நிலையில இருந்தாரு. அவரை தன்னோட தோல்ல தாங்கிட்டு நின்றுட்டு இருந்தான் இளங்கோ. அவன் கண்ணுங்க அழுது செவந்து போயிருந்தது. மூவேந்தர்களும் அங்க வந்திருந்தாங்க. அப்போ இரும்பிடர் தலையனோட கண்ணுல இருந்து வழிஞ்ச கண்ணீர் நிலத்துல விழுந்துட்டு இருந்தது. கொற்றவனோட எலும்பு குவிஞ்சு கிடந்ததை பார்த்துட்டு இருந்த வெற்றிவேல் சென்னி கொற்றவன் கொற்றவையோட கலந்துட்டான். அப்பா, நாம ஒரு ஆகப்பெரிய வீரனை கொன்னுட்டோம். இந்த அதிக இளவரசன் தமிழ் உள்ள வரைக்கும் போற்றப்படணும். சத்திய புத்திரன் இனி எரிஒளி வீரனா இந்த தமிழ்நாட்டு எல்லையில வீற்றிருப்பான் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் எந்த மலை உச்சியில தன் உயிரை கொடுத்தானோ அந்த இடத்திலேயே அவன் எலும்ப சேர்த்து அவனை புதைச்சாங்க. இன்னும் சீக்கிரமே பெரும் எரிஒளி வீரன் சிலையொன்னு நடுகல்லா அமைக்கப்படும்ங்கிற தகவலையும் வெளியிட்டாங்க. மொழிபெயர் தேசத்துல கூடின மூவேந்தர் படை அன்னைக்கு நாள் அங்கேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த துக்க செய்தி எல்லாரையும் வாட்டி வதச்சிருந்ததுனால அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாம பெரிய சோகத்தோட காத்திருந்தாங்க. வேந்தர்களும் வேளிர்களும் கூட்டமா வந்து கொற்றவனை புதைச்ச இடத்துல மலர் தூவி மரியாதை பண்ணிட்டு போனாங்க. பெருங்கோ அதியர் தன்னோட மகனோட சமாதியிலேயே நாட்களை கழிக்க ஆரம்பிச்சார். தான் அதிகம் கண்டிச்சதால நாடோடியான தன்னோட பையன் இந்த முடிவை தேடிக்கிட்டான்னு அவருக்குள்ள இருந்த குற்ற உணர்வு குத்த ஆரம்பிச்சிருந்தது. இளங்கோவனும் அதே நிலையில தான் இருந்தான். அதையடுத்து அந்த இடத்துல தன்னால இருக்க முடியாதுன்னு, தன்னோட மகன் சமாதியை நெருங்கிறதுக்கு கூட தனக்கு தகுதி இல்லைன்னு கண்ணீர் மல்க சொன்ன பெருங்கோ அதியமான் யாரோட துணையும் வேணான்னு தனிச்சு தகடூர் பார்த்து கிளம்பி போயிட்டாரு. அவரோட இடத்துல அங்க தங்கி இருந்தவன் இளங்கோவன் தான். அன்னைக்கு ராத்திரி வேளையில தங்களோட கூடாரங்கள்ல உட்கார்ந்திருந்த மூவேந்தர்களும் பெரிய சிந்தனையில இருந்தாங்க. கொற்றவன் செஞ்ச செயல்கள் தியாகம்னு அத்தனையும் அவங்கள ரொம்ப பாதிச்சிருந்தது. பெரிய மனுஷங்களா நடந்துக்க வேண்டியவங்க சின்னவங்களா நடந்துக்கிட்டதும், வாழ வேண்டிய சின்னவன் ஒருத்தன் பெரியவங்க மாதிரி தியாகம் பண்ணதும் அவங்கள நெருட வச்சிருந்தது. ரொம்ப நேர யோசனையில இருந்து மீண்ட சோழ மன்னர் தன்னோட கூடாரத்தை விட்டு வெளியேறினாரு. அவர் நேரா பாண்டியரும் சேரரும் இருந்த கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சாரு. 2 மன்னர்களும் உள்ள நுழையிற சோழவேந்தரை பார்த்தாங்க. அவங்க முன்னாடி போய் உட்கார்ந்த சோழ மன்னர், எல்லாத்தையும் நிறுத்திக்குவோம், ஆக வேண்டியதை பார்ப்போம், இனி ஒற்றுமைதான் நமக்கான ஒரே தீர்வு அப்படின்னாரு. சேர பாண்டிய மன்னர்களும் பெருமூச்சோட ஆமா அப்படின்னு தலையசைச்சாங்க. மறுநாள் காலையில மூவேந்தர்களும் கொற்றவனோட நடுகள் முன்னாடி அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி வேளிர்கள், இளவரசர்கள், படைத்தலைவர்கள்னு பெரிய கூட்டமே திரண்டு இருந்துச்சு.
மூவேந்தர்களுக்கும் கொற்றவனோட சமாதிக்கும் இடையில ஒரு பொற்குடம் இருந்துச்சு. மூவேந்தர்களும் தங்களோட கையில போட்டிருக்க அவங்க சின்னம் பொறிச்ச மோதிரங்களை கழட்டி அந்த பொற்குடத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் வயசான படை தலைவர் ஒருத்தர் அது முன்னாடி வந்து பொற்குடத்தை துணியால மூடி நல்ல மேலையும் கீழையும் அதை குலுக்குனாரு. அதுக்குள்ள மோதிரங்கள் உருண்டு பொருள்ற சத்தம் நல்லா கேட்டுச்சு. குலுக்கி முடிச்சதும் முன்னாடி மாதிரியே அதை கொற்றவனோட நடுகள் முன்னாடி வச்சுட்டு அப்பா அண்ணனோட தயாரா நின்றுட்டு இருந்த அழிசிய பார்த்து கையசைச்சு கூப்பிட்டாரு. நெருங்கிருனார் அழிசியோட தோளை தட்டி போன்னு சொன்னாரு. அழிசி தயக்கத்தோட குடத்து முன்னாடி போய் நிக்க அதை போத்தி வச்சிருந்த திரைய விளக்கின அந்த வயசானவர், குழந்தை இதுக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுப்பாக்கலாம் அப்படின்னாரு. அழிசி சரின்னு தலையசிச்சுட்டு குடத்துக்குள்ள கையை விட்டான். அவன் யாரோட மோதிரத்தை எடுத்து கொடுக்க போறான்னு அங்க கூடியிருந்த மன்னர்களும் வேளிர்களும் அரச வம்சமும் ஆவலோட பார்த்தாங்க. அழிசி தன்னோட கையை குடத்துலேருந்து வெளியில எடுத்தான். அவன் கையில புலி சின்னம் பொறிச்ச சோழரோட மோதிரம் இருந்துச்சு. அதை பார்த்து வெற்றிவேல் சென்னி புன்னகைக்க மற்ற 2 மன்னர்களும் பெருமூச்சு விட்டுட்டு அதை ஏத்துக்கிட்டது மாதிரி தலையசைச்சாங்க. சோழர் இளம்பெரும் சென்னி அழிசிக்கிட்ட போக அவன் சோழ மோதிரத்தை அவர்கிட்ட நீட்டினான். பெருஞ்சென்னி மன்னர் அதை வாங்கி தன்னோட கையில போட்டுக்கிட்டாரு. அப்புறம் திரும்பி பார்த்து கூட்டுப்படையோட ஒப்பந்தம் இயற்றப்படட்டும்னு உறுதியான குரல்ல கட்டளையிட்டாரு. அந்த பொற்குடம் மூலமா மூவேந்தர்களோட படைக்கு யார் தலைமை வகிக்கிறதுன்னு முடிவான பின்னாடி அன்னைக்கு நண்பகல் மொழிபெயர் தேசத்துல கூட்டுப்படையோட ஒப்பந்தம் ஏற்றப்பட்டுச்சு. படையோட மத்தியில பெரிய மேடை ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த மேடையோட முன்பகுதியில பெரிய செப்பு பட்டயம் ஒண்ணு கூட்டுப்படையோட விதிகளை தாங்கினபடி சாட்சி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு மேல அதே விதிகளை கொண்ட பெரிய ஓலை ஒண்ணு இருந்துச்சு. மூவேந்தர்களும் மேடை மேல நின்றுட்டு இருந்தாங்க. கூடியிருந்த வேளிர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா மேடை ஏறி அந்த ஒப்பந்த ஓலையில தங்களோட கையெழுத்தை எழுதிட்டு பின்னாடி மேடையோட இன்னொரு முனையில இருந்த படிகள் வழியா இறங்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா வேளிர்களும் கையெழுத்து போட்ட பின்னாடி ஒப்பந்தத்துல வேந்தர்கள் கையெழுத்து போடுற தருணம் வந்துச்சு. முன்னாடியே விதிகள் எல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணியிருந்தாங்க மூவேந்தர்களும். முதல்ல சேர மாமன்னர் வந்து எழுத்தாணியை எடுத்து ஒப்பந்த ஓலையில கையெழுத்த போட்டு மூவேந்தர்களோட இன்னிங்ஸை ஆரம்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் பாண்டிய மாமன்னர் வந்து எழுத்தாணியை எடுத்து தன்னோட கையெழுத்த போட்டாரு. அடுத்ததா சோழர் இளம்பெருஞ்சென்னி ஒப்பந்த ஓலை முன்னாடி வந்து நின்று தங்களுக்கு முன்னாடி நிக்கிற படைய பார்த்தாரு. அவருக்கு முன்னாடி மேடைக்கு கீழே வெற்றிவேல் சென்னியும் இரும்பிடத்தலையனும் நின்றுட்டு இருந்தாங்க. சோழ மாமன்னர், நண்பர்களே, பொற்குடம் உருட்டுனதுல சோழர்கள் தான் மூவேந்தர் படையோட தலைமையை வைக்கணும்னு முடிவாகியிருக்கு. அதனால குறிப்பா யார் தலைமையில உட்காரணுங்கிற உட்கட்டு முடிவு சோழர்களையே சார்ந்தது அப்படிங்கிறத மரியாதையோட தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. சோழர் சொன்னதை கேட்டு எல்லாரும் சலசலக்க ஆரம்பிச்சாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் புரிஞ்சதுமே ஒருத்தருக்கொருத்தர் கடுமையா கலந்தாலோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு வேலுமன்னன் குறுக்கிட்டு, சோழரே, உங்களோட பேச்சோட அர்த்தம் எங்களுக்கு நல்லா புரியுது. நீங்க உங்களோட மகன் வெற்றிவேல் சென்னிய மூவேந்தர் படைக்கு தலைமையா உட்கார வைக்கலான்னு பாக்குறீங்க. அதை எங்களால ஏத்துக்கவே முடியாதுன்னாரு. அவரை தொடர்ந்து பல வேளிர்களும் வீரங்களும் ஆமா ஆமான்னாங்க. படைக்குள்ள பெரிய சலசலப்பு சத்தம் வந்து அந்த இடத்தையே அசைச்சது. முன்னாடி முதல்ல வெற்றிவேல் சென்னியை எதிர்த்து குரல் கொடுத்த வேல்மன்னனோட பக்கத்துல நின்றுட்டு இருந்த வீரன் ஒருத்தன், வெற்றிவேல் சென்னி யாரு அப்படின்னு கேட்டான். அதுக்கு வேல்மன்னன் அவனை பார்த்தான். என்னது, வெற்றிவேல் சென்னி யாரா? நீ முதல்ல யாருப்பா? அவர் யாருன்னு கூட தெரியாம இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு அப்படின்னு நமக்கே திட்டணும்னு தோணுதில்ல. என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.